ஹாய், என் பேர் மதுமிதா. நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு எங்களோட பேண்ட் மிஸ்டிக் கொலிஷன்ஸ்னு நாங்கள் ஒரு பேண்ட் ஆரம்பிக்கிறோம். அதோட இனாக்ரேஷனுக்கு தான் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்யூஷன் பேண்ட். சினிமாவில் வந்த பாடல்கள் அதே தான் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். பட் ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் ரீஅரேஞ்ச் பண்ணி நிறைய விதமான ஜானர்ஸ் எல்லாம் ஃப்யூஸ் பண்ணி அதை ஒரு ஃப்யூஷன் மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் நான் அப்புறம் சூப்பர் சிங்கரில் வந்த நிறையா கண்டெஸ்டன்ஸ் சாய்சரண், வைஷாலி, கௌஷிக் அண்ட் நாராயணன் அவங்களோட சேர்ந்து நானும் ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மிஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை லான்ச் பண்ணுறோம் பிஎஸ் ஆடிட்டோரியமில். அண்ட் இந்த பேண்ட் வந்து ஒரு ஃப்யூஷன் பேண்ட் மாதிரி எல்லா சாங்ஸுக்கும் புது க்ரியேட்டிவான ஒரு அப்ரோச் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு புது ஐடியா தான். not lot of bands like this have come up, so I'm pretty sure it will have a good reach, and it will be enjoyed by everybody. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கௌஷிக், நாராயணன் அண்ட் சாய்சரண் 3 பேரும் சேர்ந்து have put in a lot of their effort and ideas to create this band, and I'm sure it will reach places. It will go a long way. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பேண்ட் நான், சாய்சரண் மற்றும் நாராயணன் ஸ்டார்ட் பண்ண மிஸ்டிக் கொலிஷன்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஃபியூஷன் பேண்ட். இன்றைக்கி வந்து இனாக்ரேட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு முக்கியமான நாள், எங்களுக்கு மியூசிக்கில் அடுத்த படிக்கு போகிறதுக்கு ஒரு நாள். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் பேசிக் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்தியன் மியூசிக் எடுத்துகிட்டு, அதாவது தமிழ் பாடலாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தி பாடலாக இருக்கட்டும், இல்லை மலையாளம், தெலுங்கு, அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்கிற சாங்ஸ், அதாவது ஒரு எவர்க்ரீன் சாங் எடுத்து அதை வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணி ப்ளூஸ், அரபிக், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை வந்து நம்ம இந்தியன் மியூசிக்கில் கொண்டு வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது தவிர இல்லை, சூப்பர் சிங்கரில் மற்ற ஃபீமேல் சிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா வைஷாலி அப்புறம் வந்து மதுமிதா, இவங்க 2 பேரும் ஃபீமேல் சிங்கர்ஸ். அது தவிர சாய்சரண், நாராயணன் அவங்களாம் இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக போயின்னு இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஈவென்ட். தேங்க்யூ. மிஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேண்டு வந்து புது இசை முயற்சி. அது மியூசிக் வந்து பல டைமென்ஷன்ஸ், பலவித வெரைட்டியில் வந்து we are going to present. ஸோ தமிழ் சாங்ஸ் மட்டும் அடங்கிய ஒரு முயற்சி கிடையாது. இந்தியன் சாங்ஸ் எல்லாமே, இந்தியன் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லாமே வந்து we are like கொடுக்குறோம் லைவாக. அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, டெக்னிக்கலாக சவுண்டு வந்து ஜென்ரலாக லைவில் வந்து ஒரு லெவலுக்கு லிமிட்டடாக தான் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து அந்த லிமிட்டட் இதுதான் வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு புது முயற்சியாக என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து லைவாக ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு சவுண்டிங்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய புது முயற்சி. இது எங்களுக்கே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட், பெரிய பயம் தான். ஏன்னா டால்பி அட்மாஸுங்கிறது என்னென்னா, ஜென்ரலாக நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஒரு சவுண்டு கேட்டிங்கன்னா லெஃப்ட் காதுலேருந்து ரைட்டு காதுக்கு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ட்ராவல் தெரியும். ஒரு சவுண்டு சின்ன பிட் சவுண்டு வந்து இப்படி போயிட்டு வரும். ஸோ இந்த ட்ராவலை வந்து நாங்கள் லைவில் எப்படி கொடுக்கலான்னு யோசிச்சோம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காது ஆடிட்டோரியம். சில ஆடிட்டோரியம் இருக்கும், சில ஆடிட்டோரியமில் இருக்காது. ஸோ இந்த இருக்கிற லிமிட்டேஷன்ஸில் நாங்கள் எப்படி இந்த அட்மாஸ்ஃபரிக் சவுண்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு தனி ஒர்க் அவுட் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், டெக்னிக்காலிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கலி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அது ஒரு தனி சைடில் ஒரு பிளான் பண்ணி அது ஒரு டெவலப்பாக பண்ண போகிறோம். அதே மாதிரி லைவ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ பாடுற சமயத்தில் பார்த்திங்கன்னா பாட்டோட பிஜிஎம் வந்து ஜென்ரலி அப்படியே தான் இருக்கும். ஒரிஜினல் பிஜிஎம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிஜிஎம் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த பாட்டோட ஒட்டினா மாதிரி எங்களோட ஓன் பிஜிஎம் அங்கே இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஸோ கேட்கும்போது அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக ஃபெமிலியராக இருக்கும் ஆடியன்ஸுக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு மிக்சர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ். பீப்புளுக்கு தெரிஞ்சவொன்னே உடனே ரிலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுந்தரி நீயும் சுந்தர நானும்னு ஒரு பாட்டு எடுத்திங்கன்னா அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம்னா, அதோட இருக்கிற பிஜிஎம், அந்த பாடுற விதம், அந்த பாட்டு போகிற ஃப்ளோ, ஸோ இது 3மே வந்து நாங்கள் மாற்றுறோம். டிபெண்டிங் ஆன் அந்த பாட்டுக்கு ஒட்டினா மாதிரி தான் மாற்ற போகிறோம். ஸோ எதுவுமே வந்து கேட்குறதுக்கு வந்து இட் வில் பி வெரி நியூ, வெரி ஃப்ரெஷ் அண்ட் வெரி ஃபெமிலியர். ஸோ we'd like to thank everybody for their wonderful support. இந்த மாதிரி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் உதவி இருக்காங்க எனக்கு. ஸோ பர்சனலாக இந்த சமயத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி.